தாவீதின் வாழ்க்கை என்ற புத்தகத்தின் தமிழாக்கம். யார் ராஜா என்ற தேவனின் தெரிவு. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் பெத்லெஹேமிற்கு வந்தார். தங்கள் சார்பிலுள்ள ஏதோ பாவங்களின் காரணமாக அல்லது தங்கள் சக குடிமக்களின் சார்பிலுள்ள ஏதோ பாவங்களின் காரணமாக தங்களை கண்டிக்கவும் தண்டிக்கவுமே தேவன் தீர்க்கதரிசியினை அனுப்பி வைத்துள்ளபடியால் தீர்க்கதரிசி வந்திருப்பதாக எண்ணி மூப்பர்கள் அஞ்சி நடுங்கினர். ஆகையாலே அவரை நோக்கி, நீர் வருகிறது சமாதானமா? நீர் வந்திருப்பது ஆசிர்வதிப்பதற்காகவா அல்லது தண்டனை அளிப்பதற்காகவா என்று விசாரித்தார்கள். சமாதானமாகத்தான் வந்திருக்கிறேன் என்றார் என்றும் கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்ததை அவர்கள் கேட்டபொழுது அவர்களது பயங்கள் தணிந்தன. இச்சம்பவம் சம்பவிப்பதற்கு சில காலங்கள் முன்னதாக உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தியர்களினால் பிடிக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகள் முடங்கி போயின மற்றும் அவை மீண்டுமாக துவங்கப்படவில்லை. இதன் காரணமாகவே இந்த பலியிடும் காரியமானது கர்த்தரினால் விசேஷமாய் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனினால் நிறைவேற்றப்பட்டது. பலியின் ஆசீர்வாதங்களில் பெத்லெஹேமின் ஜனங்கள் பங்கடைய வேண்டுமானால் அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டளையின் அர்த்தம், அவர்கள் தங்கள் சரீரங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு சுத்தமான வஸ்திரங்களை அணிந்து கொண்டு தங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு சமீபமாக்கிட வேண்டும் என்பதேயாகும். இப்படியாக இவர்கள் தற்கால யுகத்தில் சபையானது அனுபவிக்கின்ற நீதிமானாக்கப்படுதலுக்கும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் நிழலான விதத்தில் அடையாளமானார்கள். யாரும் அறியாத வண்ணம் கர்த்தர் தெரிந்து கொள்ள மனுஷனை கண்டுபிடிக்கவும் ராஜாவாக அம்மனுஷனை அபிஷேகம் பண்ணவும் அதற்கு ஆயத்தமாக்கத்தக்கதாக திவ்ய ஆசீர்வாதத்தினை அம்மனுஷனுக்கு கொடுக்கவும் வேண்டும் என்றுள்ள நோக்கத்தில் தீர்க்கதரிசியானவர் ஈசாயின் குடும்பத்தையும் அழைத்ததாக தெரிகின்றது. ஈசாய் அவரது குமாரர்களை முறையாய் அவர்களது பிறப்பினுடைய வரிசையின்படி தீர்க்கதரிசிக்கு அறிமுகப்படுத்தினார். தனது மூத்த குமாரனாகிய எலியாப்பை முதலாவது அறிமுகப்படுத்தினார். எலியாப் வலுவான தோற்றத்தில் காணப்பட்டபடியால் இவரே கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருப்பார் என்று தீர்க்கதரிசியானவர் இயல்பாகவே அனுமானித்தார். ஆனால் இக்காரியத்தில் வழிகாட்டுதலுக்காய் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவருக்கு எவ்விதத்தில் பதிலளிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியவில்லை. என்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் சாமுவேல் நம்முடைய பாடத்தின் ஆதார வசன வார்த்தைகளை பதிலாய் பெற்றுக்கொண்டார். தோற்றம், வயது, திறமை முதலியவைகளின் அடிப்படையில் உள்ள மனுஷ கண்ணோட்டத்தினுடைய கணிப்பின்படி ஈசாயின் குடும்பத்தில் உள்ள எலியாப் தேசத்திற்கு ராஜாவாய் இருப்பதற்கு மிகவும் பொருத்தமான நபராய் இருந்தார். எனினும் கர்த்தருடைய பார்வையில் அப்படியாக இருக்கவில்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றார். இன்னுமாக தாவீதை அவர் தம் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக ஏற்கனவே தெரிந்தெடுத்து விட்டார். அத்தருணத்தின் போது தாவீது வயதில் இளையவராக இருந்தார். இன்னுமாக விருந்தில் பங்கெடுக்க வரும்படிக்கு ஆள் அனுப்பி அழைப்பதற்கு அவரது தகப்பனால் அவர் பொருட்படுத்தப்படவில்லை. ஈசாயின் குமாரர்கள் ஒருவர் பின் ஒருவராக முன்கொண்டு வந்த நிறுத்தப்பட்ட போதிலும் அபிஷேகிக்கப்பட வேண்டியவராக கர்த்தருடைய ஆவியினால் சுட்டி காண்பிக்கப்படும் நபரை தீர்க்கதரிசியானவர் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் அவர், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டார். ஈசாய் உடனடியாக தனக்கு மற்றொரு குமாரன், அதாவது இளைய குமாரன் இருக்கின்றார் என்றும் அக்குமாரன் தன் ஆடுகளோடு கூட வெளியில் காணப்படுகிறார் என்றும் நினைவு கூர்ந்து அவரை அழைத்தனுப்பினார். நிஜமான கர்த்தருடைய அபிஷேகிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆதார வசனமானது சுவிசேஷ யுகத்தினுடைய பரம அழைப்பினை கிறிஸ்தவர்கள் அனைவருடனும் தொடர்பு படுத்துகின்றது. மேலும் வருட கடந்து வரும் அனுபவங்களும் இதை நமக்கு தொடர்பு படுத்தி காட்டுகின்றது. தேவன் ஸ்தாபிக்க போகின்றதும் தற்காலத்தின் ராஜ்யங்களை ஒதுக்கி தள்ள போகின்றதுமான ராஜ்யத்தில் அவருக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கத்தக்கதாக
யாரை மகிழ்ச்சியின் தைலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகிக்கலாம் என்று கர்த்தருடைய சுவிசேஷர்களாகிய நாம் நாடி தேடிக் கொண்டிருக்கின்றோம். தற்கால அமைப்புகளை ஒதுக்கி தள்ளி போடுபவர்களை அபிஷேகிக்கும் இந்த வேலையினை நடத்தேற்றுவதில் நாமும் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை போன்று அச்சத்தை உணர்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரையிடும் வேலையானது ஒரு இரகசியமான வேலை என்றும் இதனை உலகம் புரிந்து கொள்ள முடியாது என்றும் நாம் உணர்ந்திருக்கின்றோம் அல்லவா? உண்மைதான். பரிசுத்த ஆவியினுடைய இந்த முத்திரையிடுதலை, அபிஷேகித்தலை யாரும் புரிந்து கொள்ளுவதில்லை. இதை பெற்றுக்கொண்டு உள்ளவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். அத்தகையவர்கள் யாவரும் தாவீது வகுப்பாராய் இருக்கின்றனர். தாவீது என்ற பெயருடைய அர்த்தம் பிரியமானவன் ஆகும். மேலும் இது விசேஷமாய் நமது கர்த்தரும் ஆண்டவருமானவருக்கு பொருந்துவது போல இன்னுமாக யெகோவா தேவனால் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறப்பட்டது போல இது அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் கூட பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. இவர்களில் ஒவ்வொருவனும் பிரியத்துக்கு உரியவனாக காணப்பட வேண்டும். இல்லையேல் அங்கத்தினனாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்படியானவர்களை குறித்து தலையாயிருக்கிறவர் கூறுகிறதாவது, பிதாதாமே உங்களை சிநேகிக்கின்றார். இன்னுமாக அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று நாமும் ஒருவரையொருவர் அன்பு கூர்ந்திட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கர்த்தருடைய இந்த அபிஷேகித்தலை பெற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் இறுதியில் இந்த தாவீதை போலாக வேண்டும் அல்லது பிரியத்திற்குரியவர்களாக வேண்டும் என்று கூறுவது நியாயமான காரியமே ஆகும். அவர்களுக்குள் அன்பின் ஆவி காணப்பட வேண்டும். கர்த்தருக்கான அன்பும் ஒருவர் இன்னொருவருக்காய் கொண்டிருக்கும் அன்பும் காணப்பட வேண்டும். இல்லையில் அவர்கள் அவருடையவர்களாய் இருப்பதில்லை. தாவீதுக்கு நிஜமானவர்கள் என உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கென்று 1000 வருட ராஜ்யத்தின் மகிமையில் ஆளுகை செய்ய போகிறவர்களாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நாம் நாடி தேடுகையில் இந்த விஷயத்தில் தாவீது எப்படி அவரது சகோதரர்களினால் மிகவும் முக்கியத்துவம் இல்லாதவராக பார்க்கப்பட்டாரோ அதே போன்று கர்த்தர் தம் பரலோக ராஜ்யத்திற்கு என்று தெரிந்தெடுத்து அபிஷேகிக்கப்படுபவர்களும் கூட பார்க்கப்படுவதை நாம் கவனிக்கின்றோம். நமது கர்த்தர் இயேசுவும் அவரது சகோதரர்களினால் அசட்டை பண்ணப்பட்டார். மேலும் அவர் தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்டவர் என்று கூறப்பட்ட போது அவரது ஜனங்கள் அவரிடமிருந்து தங்கள் முகத்தை திருப்பி மறைத்து கொண்டார்கள். அவரை அவமதித்தார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள் மற்றும் மகத்துவம் அல்லது மகிமை சார்ந்த விஷயங்களில் அவரை பிரயோஜனமற்றவராய் கருதினார்கள். வறண்ட நிலத்தின் வேரை போன்று அவரை கருதினார்கள். இப்படியாகவே அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களாகிய தெரிந்தெடுக்கப்பட்ட சபையின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. இவர்களும் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்படுகின்றனர். மேலும் இவர்களை குறித்து அப்போஸ்தலர் கூறுவது போன்று இவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனார்கள். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனம்.